சைவ சமயம் 4 வகையான நெறிகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று படிநிலைகள் 4 நெறி. அல்ல, சரியை அப்படின்னு சொன்னா அது ஒரு எல்லைக்கு வரையறைக்கு உட்பட்டது. கிரியை அப்படின்னு அது ஒரு எல்லை வரையறைக்கு உட்பட்டது. யோகம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஞானம் என்பது எல்லை வரையறுக்கு அப்பாற்பட்டது. நீங்க அவர் ஞான நெறியில நின்று திருவாசகத்தை கொடுத்தார்னு சொல்லணும். ஆனா அவர் எப்படி சொன்னாரு? எல்லை மறுவா நெறி இசிக்கொண்டு ஞான நெறி என்று பொருள். நான் இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கிறேன். கீழே படிக்கட்டுகள் இருக்கிறது. இந்த படிக்கட்டை பார்த்தீங்கன்னா ஒரே போல படிக்கட்டு இருக்கு. ஒரு 3 படிக்கட்டு இருக்கிறது, 4 படிக்கட்டு இருக்குதுன்னா 1 அடி அகலம் இருக்கும், 3 அடி நீளம் இருக்குன்னா 3க்கு 1, 3க்கு 1, 3க்கு 1 இப்படியே ஒவ்வொரு படிக்கட்டா இருக்குது. சரி, ஒரு படிக்கட்டு 3க்கு 1, அடுத்த படிக்கட்டு 3க்கு 1, அடுத்த படிக்கட்டு 3க்கு 1. சரி, 4வது படி நான் மேடை ஏறி உடனே அதுதான் படிக்கட்டாவும் இருக்குது, அதுதான் மேடையாவும் இருக்கு. நீங்க கொஞ்சம் நுட்பமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு படிக்கும் ஒரு எல்லை வரையறை இருக்கிறது. 3க்கு 1, 3க்கு 1, 3க்கு 1 என்று 3 படிக்கட்டை தாண்டியாச்சு. 4வது படிக்கட்டை நான் கால் எடுத்து வைக்கும் போது 4வது படிக்கட்டாகவும் இருக்கிறது, அது பரப்பாகவும் இருக்கிறது. இப்ப இதுக்கு இருக்கிற எல்லை போல இதுக்கு இல்லைன்னு பொருள். மேடையை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு போட்டு தான் கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க அதை இங்க பொருந்தி இங்க நினைப்புக்காக சொல்ல வரேன். சரியை என்ற எல்லையை கடந்தீங்கன்னா அது கொண்டு கிரியை என்ற எல்லையில விட்டு விடும். சரி, கிரியையில இருந்தீங்கன்னா அது யோகத்தில் கொண்டு விட்டு விடும். யோகம் என்ன செய்யும்? ஞானத்தில் கொண்டு விட்டு விடும். இந்த ஞானம் இறைவன்கிட்ட கொண்டு விட்டுவிடும். இறைவன் எப்படிப்பட்டவன்? எல்லையற்றவன். எனவே ஞானம் என்பது எல்லைகளை கடந்து நிற்கக்கூடிய ஒரு நெறி. அந்த ஞான நெறியில் இருந்து திருவாசகம் என்கிற தேனை நமக்கு தருகிறார் மாணிக்க வாசகர்.